கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டிருப்போம். நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு சர்ப்ரைஸாக, ஓ நம்ம இதை நினச்சோமே நம்மளுக்கு நடந்துருச்சே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தருணங்களில் நம்மளுக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம மனதளவில். அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இந்த 2024லேயும் 25லேயும் என்னோடய ப்ரேயர்ஸ்க்கு ஆன்சரே கிடைக்காம இருந்த என்னோடய ப்ரேயர்ஸ்க்கு திடீர்னு ஒரு ஆன்சர் கிடச்சிது. அது இந்த நாளில் தான். ஆமாங்க, கிருஷ்ண ஜெயந்தி 2024ல் தான் எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்தி 2025ல் இப்போ குட்டி கிருஷ்ணர் கையில் தவழ்ந்துட்டுருக்காங்க. இதை சொல்லும் போதே அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சரே கிடைக்காத நிறையா ப்ரேயர்ஸ்க்கு திடீர்னு நம்மளுக்கு மிராக்கிள் மாதிரி, ஒரு மேஜிக் மாதிரி ஒரு அழகான ஆன்சர் கிடைச்சா எப்படி இருக்கும். நம்ம நினச்சி பார்த்து நம்ம காத்துட்ருந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு அப்படியே அழகாக பூத்து குலுங்குனா எப்படி இருக்கும். நம்ம ஒரு பூ மலர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா, அது அழகாக பூத்து குலுங்கும்போது டக்குன்னு அதை காலையில் பார்க்கும்போது நம்ம முகத்துலேருந்து ஒரு சிரிப்பு மலருது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு ரொம்பவே ரொம்பவே ஸ்பெஷல்.